கேரளா ஸ்டைலில் தக்காளி மோர் குழம்பு செய்வது எப்படி? தக்காளி மோர் குழம்பை 15 நிமிடத்தில் ரெடி செய்துவிடலாம். இது கேரளாவில் மிகவும் பிரபலமான உணவுகளில் ஒன்றாகும். அதை சுவை மாறாமல் எப்படி வீட்டிலேயே செய்வது எப்படி என்பதை இங்கு பார்க்கலாம். தயிர் 1 கப், நறுக்கிய தக்காளி 1, மிளகாய் 1, மஞ்சள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, தேங்காய் எண்ணெய் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, வர மிளகாய் 2. முதலில் கடாயில் தண்ணீரை ஊற்றி கொதிக்க விடவும். அதில் நறுக்கிய தக்காளி மற்றும் நறுக்கிய மிளகாயை சேர்க்க வேண்டும். பிறகு மஞ்சள், மிளகாய் தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்க்க வேண்டும். கடாயை மூடி தக்காளி வேகும் வரை அடுப்பில் வைக்கவும். இதற்கிடையில் தயிரை பவுலுக்கு மாற்றி நன்றாக அடித்து தனியாக வைத்துக் கொள்ளவும். தயிர் கலவையை அடுப்பில் உள்ள கலவையில் சேர்த்து சில நிமிடங்கள் அடுப்பில் வைக்கவும். இதற்கிடையில் மற்றொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளிக்க வேண்டும். இந்த தாளித்த கலவையை ஏற்கனவே அடுப்பில் வைத்திருக்கும் மோர் குழம்பில் ஊற்றி நன்றாக கிளறிவிட வேண்டும். அவ்வளவுதான், சுவையான கேரள ஸ்டைல் மோர் குழம்பு ரெடி. இதை டிபனுக்கு சைட் டிஷ்ஷாக அல்லது சாதத்துடன் சேர்த்து சாப்பிட செய்யலாம்.